ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களை ஆன்டி சோஷியல் எலமெண்ட் அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க இந்திரா காந்தி அவர்கள். உள்நாட்டில் நான் அமைதியை கொண்டு வர போறேன் அப்படின்ட்டு ஒரு சப்பக்கட்டை கட்டி எமர்ஜென்சியை பிறப்பிக்கிறாங்க. சிம்ஹாசன் காலி கரோ ஜனதா ஆத்தி ஹே, தேகோ ஜனதா ஆத்தி ஹே அப்படின்ட்டு ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஸ்லோகன் இருந்துச்சு. அதாவது நீங்க ரிசைன் பண்ணுங்க, இந்த சேரை விட்டுட்டு போங்க, சிம்ஹாசனத்தை காலி பண்ணுங்க, ஜனதா ஆதி ஹே, தேசத்தினுடைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிம்ஹாசனத்தை நோக்கி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இந்திரா காந்தி அவர்கள் மனசுல ஆழமா பதிஞ்சது, ஒரு பீதியை உண்டாக்குது. எமர்ஜென்சியை போடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆல் இண்டியா ரேடியோல மக்கள் செய்தியை கேட்கறதுக்காக ரெடியா இருந்தாங்க. 8 மணிக்கு செய்தி ஒலிக்க வேண்டிய இடத்துல ஒரு குரல் ஒலிக்குது. யாருடைய குரல்னா இந்திரா காந்தி அவருடைய குரல். भाइयों और बहनों, राष्ट्रपति जी ने आपातकाल की घोषणा की है. ஜூன் 26 1975ஆம் ஆண்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. இந்திரா காந்தி அவர்கள் நேரடியாக பிரதமருடைய குரல் ஒலிக்குது. பாயியோ और बहनों, ராஷ்டிரபதி ஜி ने आपातकाल की घोषणा की है அப்படிங்கிற ஒரு குரல் ஒன்று கேட்குது. அதாவது நாட்டு மக்களே, பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணிட்டாருப்பா, இதனால சாதாரண மக்கள் பதட்டம் அடைய வேணாம், நீட் நாட் பேனிக் அப்படிங்கிறது சேர்த்து சொல்றாங்க. இந்த 2 வரி தான். இந்த 2 வரியை இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் சொல்றாங்க இந்திரா காந்தி அவர்கள். இது ஆல் இண்டியா ரேடியோல அப்போது நாடு முழுக்க ஒளிபரப்பப்படுது.